என் சமையலை சாப்பிடுறதுக்கு இவங்க சாப்பிடாமலே இருக்கலாம். அம்மா, நீ அப்பா கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு போ. சரி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சமைக்கிறேன். என்னாச்சு? வீட்டில் பொண்டாட்டி மட்டும்தான் சமைக்கணுமா என்ன? புருஷன் சமைக்கக்கூடாதா? எந்த வீட்ல பொண்டாட்டிக்கு புருஷன் சமைச்சு கொடுக்கறானோ அந்த வீட்ல சந்தோஷம் சமணக்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆண்டாளு, உன் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சந்தோஷத்தை நீ துரத்தி விடாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. சரி மாப்ள, இன்னைக்கு உங்க கையாலேயே சாப்பிடுறோம். நான் தான் சமைச்சேன்னு மற்றவங்க யாருக்கு தெரிய வேணாம், சரியா? ஆண்டாள் சமைச்ச மாதிரியே இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். நகரு. என்ன எங்க அக்கா இவ்ளோ நல்லா சமைப்பாளா? வாசனை தூக்குதே. ஒக்கா சமையலுக்கு அவ கைக்கு தங்க வளையலே வாங்கி போடலாமே. பேராண்டி வந்து சாப்பிடுறா. சாப்பிடு பாட்டி, நான் அப்புறம் சாப்பிடு. பாட்டி, நம்மளெல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுப்பாங்க. அடடா, என் மவ கை பக்குவமே தனிதான். சமைக்கிற விஷயத்துல லட்சுமியும் சரி, என் ஆத்தாளும் சரி, என் மக கிட்ட பிச்சை வாங்கணும். அடடா, ஆண்டாளு எக்கத்தா கத்துக்கிட்ட இதெல்லாம்? வாழ்க்கையில இப்படி ஒரு பொரியலை நான் சாப்பிட்டதே இல்லையேத்தா. அப்பா, நீங்க சாப்பிடுறது எதையுமே நான் சமைக்கல, எல்லாமே என்னோட புருஷன் தான் சமைச்சாரு. நீங்க தண்ணிய குடிடா, தண்ணிய குடிடா. அதான பார்த்தேன், நீ நூடுல்ஸையே 1/2 மணி நேரம் செஞ்சு கருக வச்சவ. இதெல்லாம் நீதான் செஞ்சியான்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. அத்தா பவி, அப்பா சும்மா இருந்தா சாப்பாடு ஒன்றும் அம்புட்டு பிரமாதமா இல்ல, ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அம்புட்டுத்தேன். அதானே, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்ற ஆளு தானே நீங்க? அத்தை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆண்டாளு, நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் தூங்காம காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். பாரதி வர வீட்ல இல்ல, வாசல்லாம் தெளிச்சு கோலம் நீதான் போடணும், சரியா? என்னதான் பெத்தவங்க பக்கத்துல இருந்தாலும் இனிமே எல்லாமே நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும், சரியா? என்ன இது, நாம் ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. வந்த ஒரே நாள்ல என் பொண்ணு இவன் எது சொன்னாலும் மண்டைய ஆடிட்டு இருக்கா. இப்படியே போனா 3 நாள் கழிச்சு இவனை விட்டு வரமாட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவா போலயே. விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. சந்தோஷமா இருக்கியா? நீ அப்படியெல்லாம் இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? முடிக்கிறடா, உன் மொத்த சந்தோஷத்தையும் முடிக்கிறடா. உப்பிட்ட மதுரை மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தது இங்கேதான், ஓடிவிட மாட்டேன். மதியம் சாப்பாட்டுக்கு வருவியா? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். டவுனுக்கு போறியா? ஆமா. வேலை விஷயமா எங்கேயாவது போறியா? இல்ல. யாரையாவது பார்க்க போறியா? இல்ல. போயிட்டு எப்போ வருவேன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. வீட்டுல சமைக்க காய்கறி எதுவுமே இல்ல. அம்மா அரிசி, பருப்பு, மசாலா ஐட்டம் இதெல்லாம் தான் கொடுத்தாங்க. இதுல வெங்காய தக்காளி எல்லாம் 1/2 கிலோ வாங்கிக்க. ஏதோ ஒரு காய்கறி வாங்கிக்க. மத்தியானம் குழம்பு வச்சுடு. நான் போயிட்டு சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வரேன், சரியா? ஒரு நிமிஷம். போகும்போதே எங்க போறேன்னு கேட்க கூடாது. நீயே சொல்லிட்டா கொஞ்சம். இன்னைக்கு என்ன தேதின்னு பார்த்தா உனக்கே தெரியும். இன்னைக்கு தேதி 3. 3ஆம் தேதி என்ன? அவனுக்கு பிறந்த நாளா? இல்லையே, அது வேற மாசம் தானே.
மாப்ள ஒரு நிமிஷம் இருங்க. இத வச்சு பரீட்சை எழுதுனீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க. தாக்கு. நீ என்ன வச்சிருக்க? தண்ணி வேணுமா? கொடு. மா, பரீட்சைக்கு இந்த பேனாவையும் பட்டையும் மட்டும் அடிச்சிட்டு போனா போதாதுமா, படிச்சுட்டு போகணும். அப்பதான் பாஸ் ஆக முடியும். ஏய், காலேஜ்ல நீ எத்தனை அரியரு? உனக்கு போன செமஸ்டருக்கு நான் தானே சைன் போட்டேன். உங்க அப்பாட்ட சொல்லவா? மாமா, என்ன மாமா நீ? நான் உங்க கட்சி, அது சும்மா சொன்னேன். நமக்குள்ள என்ன மாமா? அந்த பாயா இருக்கட்டும். சரி, அப்ப நான் கிளம்பிட்டா. டேய் அப்படி திண்ணையில போய் உட்கார்றா. எதுக்கு? உட்கார்றானா? எதுக்குன்னு சொல்லு. உட்காருன்னு சொல்லல, போய் உட்கார்றா. மிரட்டுற நீ? போடா. ஓகே, பயந்துட்டேன் நானு. இதுல என்ன கோழிக்கறியா? நீ வெறும் வயித்தோட போனா பரீட்சை எழுத முடியாது. அதான் பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு தெம்பா போய் பரீட்சை எழுது. சரியா? எங்க ஆக்காட்டு. ஓகே. மாப்ள எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோத்தா. போது பாட்டி எனக்கு. டேய் ஒரு வாய் சாப்பிடுறா. அப்ப நீ எனக்கு ஒரு கதை சொல்லு. அப்புறம் அப்பதான். ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா? அதா அவி அப்பதாவ இப்படி வெளியில உட்கார வச்சு ஊட்டி விடுறதுக்கு பதிலா இடுப்புல உட்கார வச்சு ஊட்டி விட சொல்லு. வேணா நிலாவுக்கு பதிலா சூரியனை காட்டி சோற ஊட்ட சொல்லு. என் பேரனுக்கு நான் ஊட்டுறேன், உனக்கு என்னடா எரியுது? எனக்கெல்லாம் ஒன்றும் எரியல. இப்படி வெளியில இவனை உட்கார வச்சு பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் மவ உள்ள வச்சு சோறு போடாததால தானே இப்படி வெளியே உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தான். எடுத்துக்கோ. எடுத்துக்க மாட்டேன். இங்க வா. இங்க பாரு, வீட்டுல நடந்ததையோ இப்ப நடந்துட்டு இருக்கிறதையோ மனசுல வச்சுக்காத. உன் முழு கவனமும் பரீட்சையில மட்டும்தான் இருக்கணும். நல்லபடியா கான்ஃபிடென்ட்டா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். ஒழுங்கா எழுதணும் என்ன? ஏண்டி லட்சுமி, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? பசுமாடு பன்னியோட சேராம இருந்தா பசுமாடு பசுமாடாதான் இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். சரி பாட்டி, கிளம்புறேன் நானு. சரிடா, நல்லபடியா போயிட்டு வா. 60 வயசுல 6ஆம் வகுப்பு படிச்சு 70 வயசுல 7ஆம் வகுப்பு படிக்கிறதுல என்னத்த புண்ணியம்? 5ல வளைஞ்சிருக்கணும், வளையிலையே. இப்ப மட்டும் வளைஞ்சிரவா போகுது? மாமா ஒரு உதவி. உங்களுக்கு தெரிஞ்ச டவுன்ல ஏதாவது வீட்டு புரோக்கர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் கூட ஒரு வீடு வாடகை பார்க்க சொல்றீங்களா? டவுன்லயா? யாருக்கு மாப்ள? ஆண்டாள் தாத்தா சொன்னா, டவுன்ல வீடு தனியா பாரு, போய் தனி கொடுத்தனா இருக்கலான்னு. அதுவும் சரிதான் மாப்ள. எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும்? உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? சரி அத்த, மாமா வீடு கிட்ட பார்த்து வைக்க சொல்லுங்க. நான் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன். பயப்படாதே, தண்ணி தான் வாங்க. அப்ப நான் வரேங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போடா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அத்தை வாங்க போலாம். போலாம். நிப்பாட்டு நிப்பாட்டியா நிப்பாட்டு. ஊதியா? என்ன ஊதா? ஏங்க எவனா காலங்காத்தால் குடிப்பானா? எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கிறேன் நானு. ஏங்க மணி என்னங்க ஆச்சு? கடையை திறந்துருக்க மாட்டான் ஊது ஊதுனா. என்ன பேசுறீங்க நீங்க? ஐயா இது ரொம்ப பேசுறாங்கய்யா. அவன் வண்டி சாவியை பிடுங்கய்யா. ஏங்க என்ன எதுக்கு சாவி எடுக்கிறீங்க? நேரம் பரீட்சைக்கு போயிட்டு இருக்கிறேன். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயா பார்த்துட்டு போ.
அட சத்தியமா சார் குடிக்கல சார். நீங்க முதல்ல சாவி கொடுங்க. இரியா ஐயா பார்த்துட்டு போ. என்ன சார் எனக்கு நேரம் ஆச்சு. பரிச்சை என்ன சொல்றாங்க? ஐயா பரீட்சைக்கு போறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஐயா. பரீட்சையா? எந்த காலேஜ் படிக்கிற தம்பி? காலேஜ்ல இல்லைங்க, 10ஆப்புங்க. தம்பி என்னப்பா சொல்ற? எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு 10வது பரீட்சை எழுத போறேன்னு சொல்ற? ஏங்க சத்தியமா பரீட்சைக்கு தான். இங்க பாருங்க, நீங்க என் ஹால் டிக்கெட் பாருங்க. ஏய், அவன் போலி பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நாடு தாண்டி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. நீ ஹால் டிக்கெட்டை காட்டி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ பேசுறீங்க. சாமி சத்தியமா நான் பரீட்சை தாங்க எழுத போறேன். நீங்க கூட வரீங்களா? வந்து செக் பண்ணுங்க நான் எங்க போறேன்னு. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உன் பின்னாடி அலையறதுக்கு தான் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? என்ன சார் நீங்க இப்படி பேசுனா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசுனா இப்படி பேசுறீங்க. நம்புங்க சார், என்ன நான் போகணும் சார், டைம் ஆச்சு. இத பாரு, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசுன உன் சட்டை பேண்ட்லாம் கழட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவேன் சார். நான் உண்மையே சொல்லிட்டு இருக்கேன். நீ அவனை செக் பண்ணியா? சார் சொல்லுங்க சார் அவர்கிட்ட, நான் பரீட்சை எழுத போகணும் சார். ஹலோ சொல்லு சார். என்ன சார் நான் சொல்லிட்டே இருக்கேன். சரி எனக்கு நேரம் ஆச்சு சார். சொல்லு. ஏய் யாருக்கு ஃபோன் பண்ற? கூட என்ன ரெக்கமெண்டேஷனா? பிச்சிருவேன் பிச்சு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். போனை கொடுங்க சார். நீங்க ஏங்க லேட்டா போனா பரீட்சை எழுத முடியாதுங்க. பரீட்சை எழுதணும்னா ஏங்க பெரிய பிரச்சனையா இருங்க. நீங்க தயவு செஞ்சு போன ஐயா இன்ஸ்பெக்டர் வராரு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் வேற அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ என்னமோ இங்க ஹாயா சுத்திட்டு இருக்க. என்ன கதை? ஏய் வா கிளம்பு. இல்ல புரியல. வாய் மூடு, வண்டியில ஏறு வா. ஐயா மேடம் யாரு? யோ தெரியலையா? ஆனா பாக்கிறதுக்கு பெரிய ஆபீசர் மாதிரி இருக்காங்க. மேடம் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அபிநயா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஸ்பெஷல் பிரான்ச், மதுரை சிட்டி. சரி தேங்க்ஸ் ரே, நான் கிளம்புறேன். நான் லேட்டாச்சு. உனக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீ பாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஈஸியா போற. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? இந்த செட்டப்லாம் என்ன ஓசில வந்ததுன்னு நினைச்சியா? வண்டி வாடகை ஒரு 2500, டீசலுக்கு ஒரு 500, இந்த காஸ்டியூம்க்கு ஒரு 1500, மொத்தத்துல ஒரு 6000 ரூபாய் கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். அப்ப கூட பார்த்தா 4500 ரூபா தாண்டி வருது. எதுக்கிட்ட 6000 ரூபா? நான் என்ன ஓசிலியா வந்து நடிச்சிட்டு போவேன். போற வழியில பசிக்கும், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன். 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. கையறக்கடி பைத்தியம். என்ன பிடிச்ச வச்ச போலீஸ்காரனுக்கு நான் 200 ரூபா கொடுத்துருந்தேன்னா விட்டுருப்பான். மிஞ்சி போனா ஒரு 500 ரூபா கேட்டிருப்பான். அதை விட்டு காப்பாத்தன்ற பேர்ல போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு 6000 ரூபா செலவு வச்சுட்டு அதை ஏன் தலையில கட்ட பாக்குறேன். இத்தனை செலவு வச்சுட்டு பெரிய தியாகம் பண்ண மாதிரி வேற பேசிட்டு. தேவைதான்டா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு வந்தல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. என்ன பெரிய ரிஸ்க் உனக்கு? இதெல்லாம் உங்க அப்பா பண்ண வேலையா தானே இருக்கும். அது எல்லாத்துக்குமே பிராயச்சித்த பண்ற மாதிரி பின்னாடியே கிளம்பி வண்டி இத்தனை பேச்சு பேசிட்டு இருக்கேன். எப்படி? எனக்கு புரியல.
வழியில போலீஸ் புடிச்சா கூட என் அப்பா தான் பண்ணிருப்பாரு ஏய், என் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அது உங்க அப்பம் பண்ணதாண்டே. நீ திருந்தவும் மாட்ட, உன்னை திருத்தவும் முடியாது. போ. நீ போய் உங்க இங்க பாரு, என் அப்பாவை பத்தி யோசிக்காம போய் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல ஒழுங்கா எழுதிட்டு வா. அதெல்லாம் எழுதிக்கிறேன். நீ போ. போலீஸ் கண்ணில் மாட்டுறதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிரு. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் போலீஸ் வச்சு போட வேண்டியதா இருக்கும். போ. எங்களுக்கு தெரியும். நீ போய் முதல்ல எக்ஸாம் எழுது. போ. பே. ஏய், ஒரு நிமிஷம். என்னடி அவ்வளோதானா? இல்ல வேற எதுவும் வேணாமா? வேற என்ன வேணா? இது ஆல் டிக்கெட் இருக்குது, படிச்சதெல்லாம் மனசுல இருக்குது. வேற என்ன வேணும்? ஓ, இப்ப நான் சொல்றது உனக்கு புரியலல்ல? புரியாது. ரொம்ப பாவம். இந்த பரீட்சை எழுத போறல, அதுக்கு முன்னால ஒரு மோட்டிவேஷன். எனக்கு காலையில் டிஃபன் பாட்டியே கொடுத்தாங்க. எனக்கு அதுவே மோட்டிவேஷனாக தான் இருக்குது. சரியா? நான் இங்கே எக்ஸாம் எழுதணும். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாத. போ. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனும் நான் கொடுக்க போற மோட்டிவேஷனும் ஒன்னா என்ன? என்ன அப்படி பாக்குற? இல்லை, நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு யோசிக்கிறேன் நான். இதுல என்ன சந்தேகம்? ரெண்டு பேருமே பைத்தியம் தான். ஒத்துக்கிறியா? சட்டவா பேசாரி கேட்க போறானுங்க. சரி, எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. வேணுமா வேண்டாமான்னு சொன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஒன்றும் வேணாம். நீ திடீர்னு கொஞ்சுவ, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன். தேவையில்லை, போ. ஏய், நிஜமாவே வேணால? வேணாண்டி. வேணாட்டி போடா. ஆளப்பர் ஆடிங்க. என்னடா போலீஸ் போடா, என் பொண்டாட்டிடா. நம்ம இங்க போடன்ற நேரம் புரியாம நீ ரொம்ப கெஞ்சரா கொடுத்துட்டு போ. அப்படியெல்லாம் யாரும் உன்கிட்ட கெஞ்சல, நீ கிளம்பு. சும்மா தானே இருந்தேன் நான். குசுபேத்தி விட்டு இப்ப போனா குடுறே. நீதான் ஓவரா பிகு பண்றியே, அதான். சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் நல்லா பரிசை எழுதணும், நீ கூட நான் நல்லா பரிசை எழுதணும், நானும் வாங்கிக்கிறேன். எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் தரேன். பாய். பரீட்சை எப்படிடா எழுதுன? நல்லா எழுது. தேங்க்ஸ். எதுக்கு? இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உன்னை காப்பாத்தினே அதுக்கா? அதுக்கும் தான். நேத்து எல்லாத்துக்கு முன்னாடி என்ன தலை குனியாம என்ன காப்பாத்தினால, அதுக்கும் சேர்த்து தான். நேத்து என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. நான் செயின் அடக வச்சு தாண்டி சிலிண்டர்லாம் வாங்கினேன். என் கழுத்துல இருந்து கவரிங் செயின் தான். ஆனா ஆசாரி வந்து அந்த செயினை பார்க்கும்போது அது தங்க செயினை மாறினது காரணம் நீ தானே எனக்கு தெரியும். நான் கொடுத்த கவரிங் செயினை தங்க செயினை மாற்றி நீ தானே கொடுத்த. என்ன பண்ண முடியும்? சந்தேகப்பட்டது எங்க அப்பாவா இருந்தாலும் அத சந்திச்சு நின்னது என் புருஷனாச்சே. எனக்கு எங்க அப்பாவும் முக்கியம், என் புருஷனும் முக்கியம். என்னால அவரையும் விட்டு கொடுக்க முடியாது, உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது. தேங்க்ஸ். Dhanalakshmi wants to buy a new house. So she என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு இங்கிலீஷ் பரீட்சை, படிக்க வேண்டாமா? படி. மேல உட்காந்து படி வா. காட்டில் உட்காந்தா நான் படிக்க மாட்டேன். அமைதியா இரு. ஏன் இங்க உட்காந்தா இங்கிலீஷ்லாம் தமிழா மாறிடுமா என்ன? ஒழுங்கா மேல வந்து உட்காரு வா. இங்கிலீஷ்ல தமிழா மாறாது, நான் வேற மாதிரி மாறிடுவேன். ஓவரா சீன் போடாத, ஒழுங்கா மேல வந்து உட்காந்து படி. நான் சொன்னா கேளு. பேட் பாய். டேய், சொல்றேன்ல, உட்காரு வா. ஓகே, ஐ கம். அழகர், தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிறேன். ஏய், தலை வலிக்குன்னா தைல தேய்ச்சி கொடு. நான் தரையில உட்காந்து படிச்சிருப்பேன்ல நானு.
ஏதாவது சொன்னியா? எனக்கு சரியா கேட்கல. எஸ்ஸே படிச்சுட்டு இருக்கிறேன் நான். ம் படி படி, தப்பில்ல படி. தனலட்சுமி lived her life with her 2 kids and இவ்வளோ அழகா இருக்கிற தெரியுமா நீ? இம்புட்டு அழகை வச்சுட்டு ஏன்டி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏய், யாரா வேஸ்ட் பண்றது? நீயா இல்ல நானா? நான் மனசுல நினைச்சது நீ எப்படி சொல்ற? ஆ, அதெல்லாம் கேக்கும். நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கேக்கும். சரி, அப்போ நான் நினைக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்கலாமா? ரெடி. நீ ஏதாவது நினைச்சுக்கோ, நான் அதை அப்படியே சொல்றேன். இப்படியே இருந்தால் நம்மளுக்கு என்னைக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? நீ ஒழுங்கா இருக்கணும். என் அப்பா கூட சண்டை போடாம இரு, அப்பதான் எல்லாமே நடக்கும். ஓய் ஆவ் அடுத்து அடுத்து இது 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 கண்டுபிடி. ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை நான் போட்டு தள்ளிட்டு நான் செருப்பு பிஞ்சிரும். வேற ஏதாவது யோசி. ஓய் கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டியாடி? எங்க போ சொல்ற? உன்னை விட்டு போறதுங்கிறது இதுக்கு மேல முடியாத காரியம். எப்படி சூனியக்காரியா நீ? அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் எங்க உன்னை விட்டு போறேன்? நீ தான் உங்க அப்பா பேச்சு கேட்டு என்ன ஒவ்வொரு தடவை விட்டு விட்டு போற. நானா உன்னை விட்டு போறேன்? நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு எல்லாம் நீ என்ன லவ் பண்ணலப்பா. அதான் உண்மையும். இதெல்லாம் நீ மனசுலயே நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே. டேய் டேய் டேய், சும்மா சமாளிக்காத. நான் மனசுல என்ன நினைச்சேன்னு கரெக்டா சொல்லு. நீ என்ன நினைச்ச தெரியுமா? நமக்கு முத குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு, இல்லை பொம்பளை குழந்தையா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு தானே யோசிச்சேன். கரெக்டா? ஆம்பளை குழந்தை பிறந்தா அன்புக்கரச, அது பொம்பளை குழந்தை பிறந்தா டேய் இது பாரு, நான் அதுவா நினைச்சேன்? உனக்கு தெரியாது நான் என்ன நினைச்சேன்னு. எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை நினைப்பு.